ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல ME3592 மெட்ரோலஜி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வைக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் யூனிட் வைஸாக பார்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு தானே பார்த்தீங்க அப்படின்னா ME3592 மெட்ரோலஜி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வைக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை யூனிட் வைஸாக பார்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். அதை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி கலிப்ரேஷன் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, உங்களுக்கு ஸ்வைப்னா என்னன்னு கேட்கலாம், மெஷர்மெண்ட்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ரோல் இன் குவாலிட்டி கண்ட்ரோல் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் அக்யூரசி அண்ட் ப்ரெசிஷன் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஆங்கிள் டிகோர் வித் டயக்ராம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு விவல் ப்ரோட்ராக்டர் அப்படின்னு கேட்கலாம், அப்படின்னா உங்களுக்கு சைன் பார் இதை கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரைட்னஸ் யூசிங் ஆட்டோ கொலிமேட்டர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த கொடுத்துருக்க மூணுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. மெஷர்மெண்ட் ஆஃப் கியர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ கொடுத்துருக்க மூணு நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்பேரேட்டர்ஸ் இது வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு 13 மார்க்ல கூட கேட்கலாம். ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் பிரீஃபாக பார்த்து வச்சுக்கோங்க. டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் டூத் திக்னஸ் ஃபார் எ கெட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்க்ரீவ் த்ரெட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் ஆங்கிள் கவ்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த அப்ளிகேஷன் கேட்குற எல்லா கொஸ்டினுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வெர்னியர் கலைப்பர்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி டெப்த் மைக்ரோமீட்டர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளமும் டெரிவேஷன் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்சேஞ்சபிலிட்டினா என்ன கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி டொலரன்சிங் அப்படின்னாலும் என்ன கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் அலவன்ஸ் அண்ட் டொலரன்ஸ் இதுவும் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டொலரன்ஸ் டேக்அப்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3D சர்ஃபேஸ் மெட்ரோலஜி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஜியோமெட்ரிக் டெவியேஷன்ஸ் ரவுண்ட்னஸ் டெவியேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஃபினிஷ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜிடி அண்ட் டி கோவென்ஷனல் விசஸ் ஜியோமெட்ரிக் டொலரன்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் சர்ஃபேஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஎம்எம் அதோட டயக்ராம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதுவும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இந்த ரெண்டுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர்ஸ் இது வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனாகவும் கேட்கலாம். ஸோ அதனால ஒரு அப்ளிகேஷன்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அட்வான்டேஜஸ் ஆஃப் மெஷின் விஷன் இன் மெஷர்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு பிகோஷனும் கேட்கலாம். இந்த டாபிக் கொஞ்சம் நல்லா பிரீஃபாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அட்வான்டேஜஸ் ஆஃப் லேசர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி வந்து ஒய்ஆர் லேசர்ஸ் யூஸ் இன் மெட்ரோலஜின்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் மல்டி சென்சார் சிஎம்எம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி அட்வான்ஸ் இன் மெஷர்மெண்ட் ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரீஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அப்ளிகேஷன் கொடுக்குற எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க, டயக்ராமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் டெரிவேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாம் ரெட் கலரில் போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக எந்த எக்ஸாம் வருதோ அதோட எக்ஸாமுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ரிலேட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படின்னா அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.